நாங்கள் வந்து இந்த MBCon 2026 வந்து பிளான் பண்ணும்போது வந்து நாங்கள் என்ன பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு இன்னொன்று ஃபிசிஷியன்ஸ் வந்துட்டு இன்னொன்று நிறைய மீட்டிங் நடக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த சர்ஜன்ஸ், அதாவது வந்துட்டு என்னோட ஆப்ரேட் பண்றவங்களுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய மீட்டிங் வந்து நடக்குது. ஆனா இந்த ரெண்டு குரூப்பையுமே சேர்ந்துட்டு இன்னொன்று ஒரே மேடையில வந்துட்டு ஒரு இன்னொன்று ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இன்னும் மீட்டிங் நடத்துறது ரொம்ப கம்மி. அண்ட் இதை வந்து ஏன் நாங்கள் வந்துட்டு இந்த பண்ணோம்னா, சர்க்கரை வியாதியால் வந்துட்டு இந்த பாதிக்கப்படுற கால்கள் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு டயபெட்டாலஜிஸ்ட்டும் தேவை. அதே மாதிரி வந்துட்டு நல்ல சர்ஜன் பண்ணுறவங்களும் தேவை. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் போடுற நர்ஸும் தேவை. ஸோ இந்த மாதிரி 3 குரூப்புமே வந்துட்டு வர்ற ஒரு கான்ஃபரன்ஸ் தான் MBCon 2026 அப்படின்ட்டு. இதுக்கு வந்துட்டு ஒரு 1000+ வந்துட்டு இந்த டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது வந்துட்டு 1000க்கும் மேலான வந்துட்டு இந்த டெலிகேட்ஸ் இந்தியா வந்துட்டு இந்த முழுவதும் இதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்கிற மாதிரி வேற எந்த பிளாட்ஃபார்முமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்னோட சர்ஜன்ஸையும் சில பிசிஷியன்ஸையும் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்றதுல கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மெயினான இது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இங்க இருக்கிற வந்துட்டு இந்த பேப்பர்லாம் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு இந்த பியூர் டயபெட்டிஸ் பத்தி இருக்குது. இன்னும் சிலது வந்துட்டு இந்த காலை வந்து எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு இருக்குது. வந்து பல்லு வந்துட்டு டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ நம்மளால சக்கரை வியாதியால பாதிக்கப்படாத ஒரு பாடி பார்ட் கூட நம்மளுக்குள்ள கிடையாது. கண்ணு, கிட்னி, கால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே சேர்த்து வந்துட்டு நடத்துற ஒரு மீட்டிங்காக தான் வந்துட்டு நாங்கள் இதை பார்த்தோம். அதுங்க ஆமாங்க. ஸோ MBCon டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்லாம் இங்கே பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அது எல்லாமே வந்து அதில் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ தட் அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு இங்கே இருக்கிற 1000+ பேரோட ரீச் ஆகும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த புக்ல இருக்கு. டாக்டர் ஜிதேந்திர சார் கிடையாது. அதாவது இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தியா முழுவதும் வந்துட்டு நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணப்படுது. என்னோட காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து, இல்லைன்னா ஆல்ரெடி வேலை பார்க்குற டாக்டர் வந்துட்டு பண்ணல ஆராய்ச்சி எல்லாமே இங்க வந்துட்டு அந்த புக்ல வந்துட்டு போட்டிருக்கோம். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா டிவியில காமிச்சிட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டுருவாங்க. எங்களுக்கு வந்து அவங்களோட வேலையை வந்துட்டு புக்கா வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்படணும்னு இருந்தது. அதுதான் இந்த MBCon டைம்ஸ் அப்படின்ற புக்கு. எஸ். அண்ட் ஆல்சோ பேராமெடிக்ஸ் விச் இஸ் அந்த நர்சஸ். ஏன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் பிசிஷியன்ஸும் வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் சர்ஜன்ஸும் வீட்டுக்கு போய் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ வீட்லயே போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே நர்சஸ். ஸோ அவங்க அங்க இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு தப்பான முறையில பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வந்துட்டு அந்த வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் 3 குரூப்புமே இங்க இருக்கப்படுறாங்க. நாட் ஓன்லி டாக்டருக்காக மட்டும் கிடையாது, நர்சஸ்க்காகவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லை ரேர் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த மெஜாரிட்டி வந்துட்டு இந்த டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அரௌண்ட் 800 to 900 டாக்டர்ஸ் இருக்காங்க. 150 to 200 நர்சஸும் இருக்காங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம பாடியில என்ன வேணா டேமேஜ் ஆகலாம். ஸோ இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்வாங்க. காலில் வந்து அவங்களுக்கு சொர்ணம் இருக்காது. ஸோ இப்போ அவங்க நடக்கிறாங்க, ஒரு சின்னதாக கல் குத்திச்சு இல்லை ஏதாவது முள்ளு குத்துதுன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. அண்ட் புண்ணு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இல்லை அந்த புண்ணு வாடி போய் அவங்களுக்கு ஸ்மெல்லு வரும்போது தான் அவங்களுக்கு அந்த புண்ணு இருக்கிறதே தெரியுது அந்த டயபெட்டிக் நியூரோபதினால. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கனால டயபெட்டிஸுக்கு புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் சுகர் இருக்கிறவங்க எப்பவுமே காலில் செருப்பு போட்டுக்கணுன்றதுக்கு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் ஃபுட் பேரை பத்தி பேசணும் எல்லாமே. அது எதுக்குன்னா சுகர் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் வெளியவா இருந்தாலும் காலில் எப்பவுமே ஒரு செருப்பு இருக்கணும். பிகாஸ் வீட்டுல எதுவும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களோட டாய்ஸோ இல்லை ஏதாவது ஒண்ணு ஆணி கிடக்கலாம், அது குத்துனா கூட அது புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. டெஃபினட்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இருந்தாலும் கால ஜாகிரதையா தான் பாத்துக்கணும். நீங்க கேட்ட கேள்வி எல்லாருக்குமே வருதா அப்படின்ட்டு. அதாவது உலகம் ஃபுல்லா வந்துட்டு ஒவ்வொரு 30 செகண்ட், அதாவது ஒரு நிமிஷம் கூட கிடையாது, ஒவ்வொரு 30 செகண்டும் வந்துட்டு சக்கரை வியாதினால கால்கள் வந்துட்டு வெட்டப்படுது. வேற எதுனாலுமே கிடையாது. லாரியில் அடிபட்டு வேற ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்து கிடையாது. சக்கரை வியாதினாலேயே உலகம் ஃபுல்லா வந்துட்டு ஒவ்வொரு 30 செகண்டும் ஒரு கால்கள் வந்துட்டு இந்த வெட்டப்படுது. அதை தான் வந்துட்டு நாங்க காப்பாத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஆஃபீஸ்ல வந்து உட்காந்து பாக்குறவங்களா இருந்தா ஓகே. ஆனா எங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அந்த லாரி டிரைவர். அவரோட கால்கள் வெட்டப்பட்டதுனால குரு ஆளோட வந்துட்டு வருமானம் கிடையாது. அது வந்து ஒரு குடும்பத்தோடய வந்துட்டு வருமானம். சோ நாங்க வந்து ஒரு கால்கள் வந்து வெட்டப்படுறத நாங்க அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து பாக்குறோம். ஒரு குடும்பத்துக்கு வருமானம். இந்தியாவில் ஆல்மோஸ்ட்
10,000 per பர் 1,000 applications பர் every year. எவ்ரி இயர். ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு 1 lakh மேலான வந்து என்னோட ஆப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அந்த நடந்துகிட்டே இருக்குது இந்தியாவில் மந்த்லி பேசிஸ். இப்போ எங்களோட ரெக்கார்டே வந்து we have saved more than 1 lakh லிம்ஸ் ஃப்ரம் ஆப்ளிகேஷன். ஸோ கால்கள் வந்துட்டு வெட்டப்படணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வெட்டப்படாத இருக்கிறதுக்கு வர்ற ஒரு ஹாஸ்பிட்டலா தான் நாங்க இருக்கிறோம். நாங்க கால்கள் வெட்டணும்னா அது வந்துட்டு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டுமே தவிர்த்து ஏன்னோ சேவ் பண்ண முடியிற பேஷண்ட் நாங்க வந்து மிக ஏன்னோ இருக்கிற வந்து எல்லா முயற்சியும் எடுத்து சேவ் பண்ணுவோம். ஆமாங்க. ஏன்னா இது வந்துட்டு இந்த முதல்ல வந்து ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த வருஷம் பார்க்கும்போது இது வந்துட்டு நாங்க லாஸ்ட் இயர் வந்து பிளான் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இல்லைன்றதுக்காக வந்துட்டு நாங்க கிரியேட் பண்ணோம். ஸோ டெஃபினட்டா இது வந்துட்டு இந்த முதல் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் தான். டெஃபினட்டா வந்துட்டு அந்த கடைசி கான்ஃபரன்ஸ் கிடையாது. எங்க வேணா நடக்கலாம். ஸோ மெயினா வந்துட்டு இந்த சென்னையில இது பண்ணோம் தான். ஏன்னா வந்துட்டு நாங்க இங்க இருக்கிற வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எங்களோட ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் வந்துட்டு காட்டும் போது அந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜி மீதி இடத்துல வந்துட்டு கிடையாது. ஸோ வேறு நாங்கள் இங்கே நடத்துறோம்னா நாங்கள் அதையும் வந்துட்டு என்னோட கான்ஃபரன்ஸோட ஒரு பார்ட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்றோம். ஸோ வந்துட்டு இந்த சென்னையில தான் நடக்குது.